குபேர பகவானின் செல்வங்கள் அனைவருக்கும் சேரட்டும். மீன ராசிக்காரர்களே, ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய இந்த 2 நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. நீண்ட நாட்களாக பணவரவில் இருந்த தடைகள், தொழிலில் ஏற்பட்ட மந்தநிலை, கைக்கு வந்த பணம் தங்காமல் போன சூழ்நிலை, எவ்வளவு முயன்றாலும் முன்னேற்றம் கிடைக்காத நிலை போன்றவற்றில் மாற்றம் உருவாகக்கூடிய காலமாக இந்த 2 நாட்கள் அமைகின்றன. தற்போது உருவாகும் கிரக அமைப்புகள் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான மகாலட்சுமி யோகத்தை உருவாக்கும் வாய்ப்பை காட்டுகின்றன. இந்த யோகத்தின் தாக்கம் காரணமாக பலருடைய வாழ்க்கையில் பணம் தொடர்பான முக்கியமான மாற்றங்கள் தொடங்கக்கூடிய காலம் இது. இந்த வீடியோவில் ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய நாட்கள் ஏன் மீனராசிக்காரர்களுக்கு முக்கியமானவை, இந்த மகாலட்சுமி யோகம் எந்த கிரக அமைப்பால் உருவாகிறது, யாருக்கு இதன் முழு பலன் கிடைக்கும், வேலை செய்பவர்கள், தொழில் செய்பவர்கள், சொந்தமாக வியாபாரம் நடத்துபவர்கள், புதிய வருமானத்தை எதிர்பார்ப்பவர்கள், கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவர்கள், சேமிப்பு உருவாக்க நினைப்பவர்கள் ஆகியோருக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம், குபேர பகவானின் அருளை முழுமையாக பெற இந்த 2 நாட்களில் என்ன செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதனை அனைத்தையும் விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். எனவே இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாக பாருங்கள். இதில் சொல்லப்படும் ஒவ்வொரு விஷயமும் மீனராசிக்காரர்களின் பணநிலை, முன்னேற்றம் மற்றும் செல்வ யோகம் குறித்து முக்கியமான தகவல்களை உங்களுக்கு தரப்போகிறது. மீனராசிக்காரர்களே, ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய இந்த 2 நாட்கள் ஏன் இவ்வளவு முக்கியம் என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் இந்த காலகட்டத்தில் உருவாகும் கிரக ஆற்றல் தான். உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானின் அருளும், பணம், வசதி, சுகபோகங்கள், பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை குறிக்கும் சுக்கிரனின் சாதகமான தாக்கமும் இந்த 2 நாட்களில் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை உருவாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகின்றன. நீண்ட நாட்களாக நின்று போன காரியங்கள் மீண்டும் நகர ஆரம்பிக்கும் காலமாகவும், இதுவரை பலன் தராமல் இருந்த முயற்சிகள் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் நேரமாகவும் இந்த நாட்கள் அமைகின்றன. கடந்த சில மாதங்களாக பல மீனராசிக்காரர்கள் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கவில்லை, கைக்கு வந்த பணம் நிலைக்கவில்லை, எதிர்பார்த்த வேலை தாமதமானது, தொழிலில் லாபம் குறைந்தது, கடன் சுமை அதிகரித்தது, புதிய திட்டங்கள் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டன என்ற அனுபவத்தை சந்தித்திருக்கலாம். ஆனால் ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய இந்த 2 நாட்கள் அந்த நிலை மாறத் தொடங்கும் ஆரம்ப கட்டமாக அமைகின்றன. கிரகங்களின் சாதகமான தாக்கம் காரணமாக பணம் தொடர்பான முடிவுகளில் தெளிவு உருவாகும். புதிய வருமான வாய்ப்புகளை நோக்கி நகரும் சூழ்நிலையும் உருவாகும். இதுவரை கிடைக்காமல் தடைபட்டிருந்த சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இது அமைகிறது. இந்த 2 நாட்கள் மீன ராசிக்காரர்களுக்கு மட்டும் ஏன் சிறப்பானவை என்றால், உங்கள் ராசி இயல்பாகவே குரு பகவானின் அருளை பெறக்கூடிய ராசியாக கருதப்படுகிறது. குருவின் ஆசீர்வாதம் வலுப்பெறும் காலங்களில் பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, புதிய தொடர்புகள், செல்வத்தை அதிகரிக்கும் வாய்ப்புகள் போன்றவை ஒன்றன்பின் ஒன்றாக உருவாகும். அதோடு சுக்கிரனின் ஆதரவு இணையும் காலங்களில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலையும் உருவாகும். அதனால் இந்த 2 நாட்கள் சாதாரண தேதிகளாக இல்லாமல் மீன ராசிக்காரர்கள் தங்களுடைய அடுத்த கட்ட பொருளாதார முன்னேற்றத்திற்கான கதவை திறக்கக்கூடிய முக்கியமான காலமாக பார்க்கப்படுகின்றன. இதன் அர்த்தம் இந்த 2 நாட்களில் திடீரென்று கோடிக்கணக்கில் பணம் கிடைத்துவிடும் என்பதல்ல. ஆனால் பணம் வரக்கூடிய பாதைகள் திறக்க தொடங்கும், முன்னேற்றத்தை தடுத்த தடைகள் விலகும், புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும், உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும், அடித்தளம் அமைக்கப்படும். பலருக்கு வேலை தொடர்பான நல்ல முன்னேற்றம், சிலருக்கு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அறிகுறி, இன்னும் சிலருக்கு வருமானத்தை உயர்த்தக்கூடிய புதிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் உருவாகலாம். அதனால்தான் ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய இந்த 2 நாட்களை சாதாரணமாக கடந்து செல்லாமல் சரியான திட்டமிடலுடனும் சரியான முடிவுகளுடனும் பயன்படுத்த வேண்டும் என்று ஜோதிட ரீதியாக வலியுறுத்தப்படுகிறது. இந்த 2 நாட்கள் மீனராசிக்காரர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான தொடக்கமாக அமையக்கூடிய சக்தி கொண்ட நாட்களாக பார்க்கப்படுகின்றன. அடுத்த பகுதிகளில் இந்த மகாலட்சுமி யோகம் எந்தெந்த துறைகளில் எப்படி பலன் தரப்போகிறது,
என்பதை விரிவாக பார்க்கலாம். மீனராசிக்காரர்களே, ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய இந்த 2 நாட்களில் உருவாகும் மகாலட்சுமி யோகம் சாதாரண யோகம் அல்ல. ஜோதிடத்தில் எண்ணற்ற யோகங்கள் இருந்தாலும் செல்வ வளம், வளர்ச்சி, நிலையான முன்னேற்றம் ஆகியவற்றுடன் அதிகமாக தொடர்புபடுத்தப்படும் யோகங்களில் மகாலட்சுமி யோகம் மிகவும் உயர்ந்த இடத்தை பெறுகிறது. இந்த யோகம் வலுப்பெறும் காலங்களில் வாழ்க்கையில் பல மாதங்களாக அல்லது பல ஆண்டுகளாக தேங்கி நின்ற ஆற்றல் மீண்டும் இயங்கத் தொடங்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. இந்த யோகத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், அது ஒரே நாளில் உருவாகும் தாக்கத்தை மட்டும் கொடுப்பதில்லை, வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு திருப்பு முனையாக செயல்படுகிறது. அதனால்தான் பல ஜோதிட நூல்களில் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் காலத்தை மனிதனின் விதி புதிய திசையை நோக்கி நகரத் தொடங்கும் காலமாக விவரிக்கிறார்கள். எல்லா காலங்களிலும் இந்த யோகம் ஒரே அளவிலான பலனை தராது. ஆனால் கிரகங்கள் முழுமையாக ஒத்துழைக்கும் காலத்தில் உருவாகும் மகாலட்சுமி யோகம் மிகவும் வலிமையானதாக கருதப்படுகிறது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் சிறப்பாக கருதப்படுவதற்கு காரணம், உங்கள் ராசியின் இயல்பும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் கிரக ஆற்றலும் ஒன்றுக்கொன்று சாதகமாக இணைவதுதான். அதனால் இந்த யோகம் வெறும் நல்ல காலம் என்ற அளவில் மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களுக்கு நினைவில் நிற்கும் ஒரு முக்கியமான ஜோதிட காலமாக அமைகிறது. பலருடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் தொடங்கிய காலத்தை பின்னர் திரும்பி பார்த்தால் இதுபோன்ற வலுவான யோகங்கள் செயல்பட்டிருந்ததை ஜோதிடர்கள் சுட்டி காட்டியுள்ளனர். மகாலட்சுமி யோகம் என்ற பெயரிலேயே ஒரு ஆழமான பொருள் இருக்கிறது. மகாலட்சுமி தாயார் வளம், செழிப்பு, வளர்ச்சி ஆகியவற்றின் அதிதேவதையாக போற்றப்படுகிறார். அந்த தெய்வீக ஆற்றலுடன் தொடர்புடைய யோகம் என்பதாலேயே இந்த காலம் மங்களகரமான காலமாக கருதப்படுகிறது. அதனால்தான் இந்த யோகம் உருவாகும் நாட்களில் பலர் லட்சுமி வழிபாடு, குபேர வழிபாடு, தானம், தீப வழிபாடு போன்ற ஆன்மீக செயல்களில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். இது பல நூற்றாண்டுகளாக தொடரும் ஆன்மீக மரபாகவும் இருந்து வருகிறது. ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய இந்த 2 நாட்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மகாலட்சுமி யோகத்தின் ஆற்றலை உணரக்கூடிய அரிய காலமாக அமைகின்றன. இந்த யோகத்தின் தாக்கம் எந்தெந்த மீனராசிக்காரர்களுக்கு முதலில் கிடைக்கிறது, அவர்கள் வாழ்க்கையில் அது எந்த துறையில் வெளிப்படுகிறது என்பதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். மீனராசிக்காரர்களே, இந்த மகாலட்சுமி யோகத்தின் தாக்கம் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக வெளிப்படாது. ஒவ்வொருவரும் இருக்கும் வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப இந்த யோகம் தனது பலனை வெளிப்படுத்தும். அதனால் முதலில் எந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தின் அருள் விரைவாக கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். வேலை தேடிக் கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பல இடங்களில் நேர்முக தேர்வில் கலந்து கொண்டும் தேர்வு ஆகாமல் இருந்தவர்கள் இந்த காலத்திற்கு பிறகு சாதகமான முடிவுகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுவரை பதில் வராமல் இருந்த விண்ணப்பங்கள் நகரலாம். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நிறுவனத்தில் அவர்களுடைய மதிப்பு உயரத் தொடங்கும். மேலதிகாரிகள் கவனிக்காத உழைப்பு இனிமேல் அங்கீகாரம் பெறும். சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையலாம். பதவி உயர்வுக்காக நீண்ட நாட்களாக காத்திருந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். புதிய பொறுப்புகள் வழங்கப்படுவதன் மூலம் எதிர்கால வருமானம் உயரக்கூடிய பாதையும் உருவாகும். வேறு நிறுவனத்திற்கு மாற நினைப்பவர்களுக்கு தற்போதைய நிலையை விட நல்ல ஊதியம் மற்றும் வசதிகளுடன் கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் செய்து வரும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் முக்கியமான திருப்பமாக அமையும். பல மாதங்களாக குலைந்திருந்த விற்பனை உயரத் தொடங்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆர்டர்கள் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கலாம். தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதற்கான சரியான சூழ்நிலைகள் உருவாகும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் நல்ல ஒத்துழைப்பை பெறுவார்கள். தனியாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அனுபவம் வாய்ந்த நபர்களின் உதவி கிடைக்கக்கூடும்.
சுயதொழில் செய்து வருபவர்கள், இணையம் மூலம் வருமானம் ஈட்டுபவர்கள், கலை, பயிற்சி, ஆலோசனை, சமூக ஊடகங்கள் போன்ற துறைகளில் செயல்படுபவர்களுக்கும் இந்த யோகம் சாதகமாக இருக்கும். இதுவரை குறைவாக இருந்த வரவேற்பு அதிகரிக்கலாம், புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம், உங்கள் திறமைக்கு ஏற்ற மதிப்பும் வருமானமும் கிடைக்க ஆரம்பிக்கும். பல மாதங்களாக உழைத்த முயற்சிகள் பலம் தரும் கட்டத்தை நோக்கி நகரும். இந்த மகாலட்சுமி யோகத்தின் முதல் பலன், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்குத்தான் அதிகமாக வெளிப்படும். முயற்சியை நிறுத்தாமல் இருந்தவர்கள், சரியான நேரத்திற்காக காத்திருந்தவர்கள், தங்கள் இலக்கை விட்டு விடாமல் உழைத்தவர்கள் இந்த காலத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை அனுபவிக்க தொடங்குவார்கள். அடுத்த பகுதியில் இந்த யோகத்தின் தாக்கத்தால் பணவரவு மற்றும் செல்வ வளத்தில் உருவாகப் போகும் மாற்றங்களை விரிவாக பார்க்கலாம். மீனராசிக்காரர்களே, இந்த மகாலட்சுமி யோகத்தின் மிகப்பெரிய தாக்கம் பணவரவில் வெளிப்படத் தொடங்கும். குறிப்பாக ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய நாட்களை தொடர்ந்து இதுவரை மெதுவாக இருந்த பணப்புழக்கம் வேகம் பெறும் சூழ்நிலை உருவாகும். வருமானம் ஒரே ஒரு வழியில் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற நிலை மாறி கூடுதல் வருமானத்தை உருவாக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்கும். ஏற்கனவே வருமானம் இருந்தாலும் அது போதவில்லை என்று நினைத்தவர்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய புதிய பாதைகள் திறக்கப்படும். நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் தாமதமான பணம், நிலுவையில் இருந்த தொகைகள் திரும்ப கிடைக்க வேண்டும் என்று காத்திருந்த பணம் போன்றவை இந்த காலத்தில் நகரும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சிலருக்கு விற்காமல் இருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு விற்கலாம். சிலருக்கு பல மாதங்களாக முடிவடையாமல் இருந்த பண ஒப்பந்தங்கள் நிறைவேறலாம். வருமானம் வரவேண்டிய இடங்களில் இருந்த தடைகள் மெதுவாக விலகி பணப்புழக்கம் இயல்பான நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். குபேரரின் அருள் வலுப்பெறும் காலங்களில் இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால், பணத்தை சம்பாதிக்கும் திறன் மட்டுமல்ல, அதை வளர்க்கும் வாய்ப்புகளும் உருவாகும். புதிய முதலீட்டு யோசனைகள் கிடைக்கலாம். கூடுதல் வருமானம் தரக்கூடிய திட்டங்களில் சேரும் சந்தர்ப்பம் கிடைக்கலாம். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வேலையில் இருந்து மட்டுமல்லாமல் இரண்டாவது வருமானத்தை உருவாக்கும் பாதையும் சிலருக்கு திறக்கப்படலாம். அதனால் பொருளாதார நிலை படிப்படியாக வலுவடையும். வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு கையில் பணம் சுழலும் வேகம் அதிகரிக்கும். வரவு மற்றும் செலவின் சமநிலை மேம்படும். லாபம் கிடைத்தாலும் உடனே செலவாகிவிடும் நிலை குறைந்து தொழிலில் மீண்டும் முதலீடு செய்யக்கூடிய நிலை உருவாகும். பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்தும் வாய்ப்பும் கிடைக்கும். தொழிலின் மதிப்பு உயர்வதால் அதற்கேற்ற வருமானமும் தொடர்ந்து அதிகரிக்கும். மகாலட்சுமி யோகத்தின் மற்றொரு சிறப்பு, எதிர்பாராத செலவுகளால் ஏற்படும் பொருளாதார அழுத்தம் குறைய ஆரம்பிப்பதுதான். வருமானம் வந்தாலும் அதை முழுவதும் அவசர தேவைகளுக்காக செலவிட வேண்டிய நிலை மெதுவாக மாறும். கையில் பணம் தங்கும் காலம் தொடங்கும். சேமிப்பை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமல்ல, அதற்கான வாய்ப்பும் உருவாகும். இதுவரை மாத இறுதியில் சிரமப்பட்டவர்கள் இனிமேல் பணத்தை திட்டமிட்டு நிர்வகிக்கக்கூடிய நிலையை அடைய ஆரம்பிப்பார்கள். இந்த மகாலட்சுமி யோகம் உடனடி பலனை மட்டும் கொடுக்காமல் பொருளாதார அடித்தளத்தை வலுப்படுத்தும் காலமாகவும் அமைகிறது. அதனால்தான் ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய நாட்களை ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமான காலமாக கருதுகிறார்கள். அடுத்த பகுதியில் கடன் சுமை, சொத்து சேர்க்கை, நிலம், வீடு மற்றும் முதலீடுகளில் இந்த யோகம் எப்படி சாதகமான மாற்றங்களை உருவாக்குகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். மீனராசிக்காரர்களே, மகாலட்சுமி யோகம் வலுப்பெறும் காலங்களில் கடன் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் உருவாகும். பலருக்கு கடந்த சில மாதங்களாக இருந்த மிகப்பெரிய கவலை கடன் சுமையாகத்தான் இருந்திருக்கும். மாதந்தோறும் தவணை செலுத்துவது, வட்டி கட்டுவது, வருமானத்தில் பெரும்பகுதி கடனுக்கே செல்வது போன்ற நிலைகள் பலரையும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்கலாம். ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய நாட்களுக்கு பிறகு இந்த அழுத்தம் மெதுவாக குறையத் தொடங்கும் அறிகுறிகள் உருவாகும். கடனை அடைக்க வேண்டும் என்று பல காலமாக திட்டமிட்டும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு புதிய வழிகள் திறக்கப்படும். வருமானம் அதிகரிப்பதன் மூலம் மட்டுமல்ல, தேவையற்ற செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதாலும் கடன் சுமையை குறைக்கும் நிலை உருவாகும். சிலருக்கு பழைய கடனை முடித்து புதிய திட்டத்துடன் வாழ்க்கையை தொடங்கும் வாய்ப்பும் கிடைக்கலாம். கடன் வாங்காமல் முக்கியமான தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கு பொருளாதார நிலை வலுவடையும்.
சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் பல வருடங்களாக இருந்த மீன ராசிக்காரர்களுக்கும் இந்த காலம் சாதகமானதாக அமையும். நிலம், வீடு, மனை, விவசாய நிலம் போன்றவற்றை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னேறலாம். இதுவரை தடைபட்டு நின்றிருந்த பதிவு வேலைகள் முடிவடையலாம். சிலருக்கு குடும்ப சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் வாய்ப்பும் உருவாகும். வாங்க வேண்டும் என்று நினைத்த இடம் அல்லது சொத்து நல்ல முறையில் கிடைக்கும் சூழ்நிலையும் உருவாகலாம். ஏற்கனவே சொத்து வைத்திருப்பவர்களுக்கு அதன் மதிப்பு உயரக்கூடிய காலமாக இது அமையும். நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த நிலம் அல்லது வீடு நல்ல விலைக்கு விற்கப்படலாம். விற்பனை மூலம் கிடைக்கும் தொகையை மீண்டும் நல்ல முதலீட்டில் பயன்படுத்தும் வாய்ப்பும் உருவாகும். சொத்து தொடர்பான நீதிமன்ற அல்லது ஆவண சிக்கல்கள் இருந்தால் அவற்றிலும் சாதகமான நகர்வுகள் ஏற்படலாம். முதலீடு செய்து வருபவர்களுக்கும் இந்த மகாலட்சுமி யோகம் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். திட்டமிட்டு செய்த முதலீடுகள் படிப்படியாக நல்ல பலன் தர ஆரம்பிக்கும். புதிய முதலீடு செய்ய நினைப்பவர்கள் அவசர முடிவுகளை எடுக்காமல் சரியான ஆய்வுடன் செயல்பட்டால் எதிர்காலத்தில் அதன் பலனை அனுபவிக்கக்கூடிய நிலை உருவாகும். பணத்தை வீணாக செலவழிக்கும் பழக்கம் குறைந்து சொத்தாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை வலுப்பெறும். இந்த காலத்தின் மிகப்பெரிய சிறப்பு கையில் கிடைக்கும் பணத்தை செலவாக அல்ல, வளர்ச்சியாக மாற்றும் மனநிலையை உருவாக்குவதுதான். அதுவே எதிர்காலத்தில் நிலையான பொருளாதார அடித்தளத்தை உருவாக்க உதவும். ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய நாட்களில் தொடங்கும் இந்த மகாலட்சுமி யோகத்தின் தாக்கம் பல மீன ராசிக்காரர்களுக்கு சொத்து, முதலீடு, பொருளாதார பாதுகாப்பு ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி கொண்டதாக அமைகிறது. அடுத்த பகுதியில் இந்த மகாலட்சுமி யோகத்தில் முழு அருளை பெற ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய 2 நாட்களில் மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் மற்றும் ஆன்மீக பரிகாரங்களை விரிவாக பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களே, ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய இந்த 2 நாட்களில் மகாலட்சுமி யோகத்தின் அருளை முழுமையாக பெற ஆன்மீக வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் சிறப்பாக அமையும். இந்த 2 நாட்களிலும் அதிகாலை சூரிய உதயத்திற்கு பிறகோ அல்லது மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகோ வீட்டை சுத்தமாக வைத்த பிறகு பூஜை அறையில் 2 நெய் தீபங்களை ஏற்றி மகாலட்சுமி தாயாரையும் குபேர பகவானையும் மனதார வணங்குங்கள். வழிபாட்டின் போது அவசரம் இருக்கக்கூடாது. குறைந்தது சில நிமிடங்களாவது முழு மன ஒருமையுடன் அமர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த 2 நாட்களில் தாமரை மலர் கிடைத்தால் அதனால் மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. தாமரை கிடைக்கவில்லை என்றால் வெள்ளை அல்லது சிவப்பு நிற மலர்களை கொண்டு வழிபடலாம். பூஜைக்கு பிறகு கற்கண்டு, திராட்சை, பேரிச்சம்பழம் அல்லது சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு நிவேதனமாக வைத்து வழிபடுவது நல்லதாக கருதப்படுகிறது. வழிபாடு முடிந்த பிறகு அந்த நிவேதனத்தை வீட்டில் உள்ள அனைவரும் பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது மங்களகரமானதாக இருக்கும். குபேர பகவானின் அருளை பெற விரும்புபவர்கள் இந்த 2 நாட்களிலும் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை ஒரு சிறிய பாத்திரத்தில் வைத்து அதன் மேல் ஒரு நாணயத்தை வைத்து பூஜை செய்யலாம். வழிபாடு முடிந்த பிறகு அந்த நாணயத்தை பூஜை அறையிலோ அல்லது பணம் வைக்கும் இடத்திலோ வைத்துக் கொள்ளலாம். அந்த அரிசியை அடுத்த நாள் பறவைகளுக்கோ அல்லது தேவையுள்ளவர்களுக்கோ தானமாக வழங்குவது மிகவும் நல்ல பலனை தரும் ஆன்மீக செயலாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஜூலை 19 அல்லது 20 அந்த காலகட்டத்தில் வரும் வழிபாட்டு நேரத்தை பயன்படுத்தி மகாலட்சுமி அஷ்டோத்திரம், ஸ்ரீ சுக்தம் அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம என்ற மந்திரத்தை குறைந்தது 100 8 முறை பக்தியுடன் ஜபிக்கலாம். அதேபோல் ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானியாதிபதியே நம என்ற குபேர மந்திரத்தையும் ஜபிப்பது மிகவும் சிறப்பாக அமையும். மந்திரத்தை எண்ணிக்கைக்காக சொல்லாமல் முழு மன ஈடுபாட்டுடன் சொல்வதே முக்கியம். இந்த 2 நாட்களில் இயன்றால் ஒரு ஏழை குடும்பத்திற்கு உணவு தானம் செய்வது, கோவிலில் நெய் தீபம் ஏற்றுவது, பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் வழங்குவது, பறவைகளுக்கு தானியம் போடுவது போன்ற தர்ம செயல்களையும் செய்யலாம். மகாலட்சுமி வழிபாட்டுடன் இணைந்து செய்யப்படும் தர்மம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது.
குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட நல்ல முன்னேற்றத்தை விரும்புபவர்கள் இந்த 2 நாட்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு ஒரு நல்ல செயலை செய்வது ஆன்மீக ரீதியாக மிகவும் உயர்ந்த பலனை தரும் என்று பல ஆன்மீக மரபுகள் வலியுறுத்துகின்றன. இந்த வழிபாடுகளை ஆடம்பரமாக செய்ய வேண்டிய அவசியமில்லை. பக்தி, ஒழுக்கம் மற்றும் மனநிறைவுடன் செய்யப்படும் எளிய வழிபாடே மிகப்பெரிய பலனை தரும். ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய இந்த 2 நாட்களை ஆன்மீகமாக சரியாக பயன்படுத்தும் மீனராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருளும் குபேர பகவானின் கடாட்சமும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அடுத்த பகுதியில் இந்த மகாலட்சுமி யோகத்தின் அருளை குறைக்கக்கூடிய தவறுகள் என்ன, இந்த காலத்தில் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கலாம். மீனராசிக்காரர்களே, ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய இந்த 2 நாட்களில் மகாலட்சுமி யோகம் உருவாகும் காலம் என்பதால் சில விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த காலத்தில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் எதிர்கால முன்னேற்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் அவசரமாக முடிவு எடுப்பது, முழுமையாக ஆய்வு செய்யாமல் பெரிய தொகையை செலவிடுவது, உணர்ச்சி வசப்பட்டு பணம் தொடர்பான வாக்குறுதி கொடுப்பது போன்ற செயல்களை தவிர்ப்பது சிறந்ததாக அமையும். இந்த 2 நாட்களில் யாராவது திடீரென வந்து பெரிய லாபம் கிடைக்கும், உடனே முதலீடு செய்யுங்கள், இன்று வாய்ப்பை தவறவிட்டால் இனி கிடைக்காது என்று அழுத்தம் கொடுத்தால் எந்த முடிவையும் உடனடியாக எடுக்க வேண்டாம். ஒவ்வொரு ஆவணத்தையும் முழுமையாக படியுங்கள். ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் சரிபாருங்கள். நம்பிக்கை இருந்தாலும் உறுதி செய்த பிறகு கையெழுத்திடுங்கள். இந்த ஒரு பழக்கம் மட்டுமே பல தேவையற்ற இழப்புகளை தடுக்க உதவும். குடும்பத்தினர் அல்லது நண்பர்கள் என்பதற்காக பெரிய தொகையை உடனே கடனாக கொடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தாலும் உங்கள் நிலையை முதலில் யோசியுங்கள். திரும்ப வரும் காலம், எழுத்துப்பூர்வமான உறுதி, தேவையின் உண்மைத்தன்மை போன்றவற்றை ஆராயாமல் பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். உதவி செய்வது நல்லது, ஆனால் உங்கள் பொருளாதார நிலையை பாதிக்கும் அளவிற்கு உணர்ச்சியில் முடிவு எடுப்பது சரியானதாக இருக்காது. இந்த 2 நாட்களில் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் கட்டுப்படுத்துவது நல்லது. பார்த்தவுடன் வாங்க வேண்டும் என்ற ஆசை, பிறரை பார்த்து செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம், தேவையில்லாத பொருட்களுக்கு அதிக பணம் செலவிடுவது போன்ற பழக்கங்களை ஒதுக்கி வையுங்கள். இந்த காலத்தில் சேமிக்கப்படும் ஒவ்வொரு ரூபாயும் எதிர்காலத்தில் பெரிய பயனை தரக்கூடிய அடித்தளமாக மாறலாம். மேலும் கோபத்தில் எந்த பொருளாதார முடிவையும் எடுக்காதீர்கள். தொழிலில் இருந்தாலும், குடும்பத்தில் இருந்தாலும், கூட்டு தொழிலில் இருந்தாலும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டவுடனே உறவை முறித்துக் கொள்வது, ஒப்பந்தத்தை ரத்து செய்வது, வேலையை விட்டு வெளியேறுவது போன்ற முடிவுகளை உடனடியாக எடுக்காமல் 1 நாள் அல்லது 2 நாள் யோசித்த பிறகு முடிவு எடுப்பது நல்லது. பல நேரங்களில் பொறுமை காக்கும் ஒரு முடிவுதான் எதிர்காலத்தில் பெரிய பலனை உருவாக்கும். ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய இந்த 2 நாட்களில் இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டில் அமைதியான சூழ்நிலையை பேணுவது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், கோபம், சண்டைகள், ஒருவரை ஒருவர் குறை கூறுவது போன்றவற்றை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். மகாலட்சுமி வழிபாடு செய்யும் வீட்டில் அமைதி, ஒற்றுமை, சுத்தம் ஆகிய 3ம் இருந்தால் அந்த வழிபாட்டின் நிறைவு மேலும் அதிகரிக்கும் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. இந்த 2 நாட்களை பொறுப்புடன், ஒழுக்கத்துடன், நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மகாலட்சுமி யோகத்தின் நல்ல ஆற்றல் தொடர்ந்து துணையாக இருக்கும். அடுத்ததாக, இந்த யோகத்தின் தாக்கம் ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய நாட்களை தாண்டி எவ்வளவு காலம் நீடிக்கும், அடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் வெளிப்படும் என்பதை விரிவாக பார்க்கலாம். மீனராசிக்காரர்களே, ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய இந்த 2 நாட்களில் உருவாகும் மகாலட்சுமி யோகத்தின் தாக்கம் அந்த 2 நாட்களோடு முடிவடையாது. இந்த யோகம் தனது ஆற்றலை படிப்படியாக வெளிப்படுத்தும் தன்மை கொண்டதாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது. அதனால் இந்த காலத்தில் உருவாகும் நல்ல மாற்றங்கள் ஒரே நாளில் அனைத்தும் நடைபெறாமல் அடுத்தடுத்த மாதங்களில் ஒவ்வொரு கட்டமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட தொடங்கும். இந்த காலத்தை ஒரு விதை விதைக்கும் நேரமாக எடுத்துக்கொண்டால் அடுத்த மாதங்கள் அந்த விதை வளர்ந்து பலன் கொடுக்கும் காலமாக அமையும். ஜூலை மாதத்தின் இறுதிக்குள் இதுவரை தேக்கத்தில் இருந்த பல காரியங்கள் மீண்டும் நகரும் சூழ்நிலை உருவாகும். பல நாட்களாக பதில் வராமல் இருந்த விஷயங்கள் குறித்து நல்ல தகவல்கள் கிடைக்கலாம்.
முடிவில்லாமல் நீண்டு கொண்டிருந்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை நோக்கி செல்லும். மனதில் இருந்த குழப்பங்கள் குறைந்து எந்த திசையில் செல்ல வேண்டும் என்ற தெளிவு உருவாகும். இந்த மாதத்தின் இறுதியில் உருவாகும் இந்த மாற்றங்கள் தான் அடுத்த மாதங்களில் பெரிய முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமையும். ஆகஸ்ட் மாதம் இந்த மகாலட்சுமி யோகத்தின் முதல் வெளிப்படையான பலன்களை காட்டக்கூடிய காலமாக இருக்கும். ஜூலை மாதத்தில் தொடங்கிய முயற்சிகள் உறுதியான வடிவம் பெற ஆரம்பிக்கும். புதிய தொடர்புகள் உருவாகும். உங்களை தேடி வரும் மனிதர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம். இதுவரை உங்களுடைய திறமையை கவனிக்காமல் இருந்தவர்கள் கூட இனிமேல் உங்களுடைய மதிப்பை உணர ஆரம்பிப்பார்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு ஆதரவு கிடைக்கும். தனியாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தவர்களுக்கு சரியான ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய காலமாக ஆகஸ்ட் அமையும். செப்டம்பர் மாதத்தில் வளர்ச்சி இன்னும் உறுதியான நிலையை அடையும். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் உருவான நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் நிலையான பலன்களாக மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் உருவாகும் முன்னேற்றத்தை உங்களால் நேரடியாக உணர முடியும். இதுவரை தள்ளிப்போன சில கனவுகள் நனவாகும் பாதையை நோக்கி நகரும். எதிர்காலத்திற்கான பெரிய திட்டங்களை அமைக்க வேண்டிய நம்பிக்கை இந்த மாதத்தில் அதிகரிக்கும். பலருக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி துணிச்சலாக முன்னேறும் மனநிலையும் உருவாகும். அக்டோபர் மாதம் இந்த மகாலட்சுமி யோகத்தின் வலிமையை மேலும் உயர்த்தும் காலமாக அமையும். இதுவரை கிடைத்த நல்ல மாற்றங்களை பாதுகாக்கும் காலமாக இது இருக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகளின் மதிப்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களை அலட்சியமாக பார்த்தவர்கள் கூட உங்கள் வளர்ச்சியை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்கள் மீது இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் சொல்வதற்கு மதிப்பு உருவாகும். உங்கள் முயற்சிகளுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் இந்த மாதத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் உயரும். நவம்பர் மாதத்தில் செல்வ வளம் தொடர்பான நல்ல முன்னேற்றங்கள் மேலும் வலுப்பெறும். இதுவரை உருவாக்கிய அடித்தளத்தின் மீது புதிய வாய்ப்புகள் சேர ஆரம்பிக்கும். எதிர்கால பாதுகாப்பை மனதில் வைத்து திட்டமிடும் எண்ணம் அதிகரிக்கும். வாழ்க்கையை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற சிந்தனை வலுப்பெறும். இந்த மாதத்தில் எடுக்கப்படும் நீண்டகால முடிவுகள் வரவிருக்கும் ஆண்டுகளுக்கும் நல்ல பலனை உருவாக்கக்கூடிய அடிப்படையாக அமையும். அதனால் நவம்பர் மாதம் அவசரத்தை விட திட்டமிடலுக்கே அதிக முக்கியத்துவம் தரும் காலமாக இருக்கும். டிசம்பர் மாதத்தை அடையும் போது ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய நாட்களில் தொடங்கிய மகாலட்சுமி யோகத்தின் தாக்கத்தை முழுமையாக உணர ஆரம்பிப்பீர்கள். வருடத்தின் தொடக்கத்தில் இருந்த உங்களுடைய நிலையும் வருட இறுதியில் இருக்கும் நிலையையும் ஒப்பிட்டு பார்த்தால் பல முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்பதை தெளிவாக உணர முடியும். முன்னேற்றம் என்பது ஒரே நாளில் உருவான அதிசயம் அல்ல, தொடர்ந்து கிடைத்த நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தியதன் பலன் என்பதை இந்த காலம் உங்களுக்கு உணர்த்தும். வருட இறுதியில் உருவாகும் இந்த நிலையான உயர்வு அடுத்த ஆண்டிற்கான இன்னும் பெரிய முன்னேற்றங்களுக்கு வலுவான அடித்தளமாக அமையும். அதனால்தான் மீன ராசிக்காரர்களே, ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய 2 நாட்களை சாதாரண தேதிகளாக நினைத்து கடந்து செல்ல வேண்டாம். இந்த 2 நாட்களில் தொடங்கும் மகாலட்சுமி யோகம் அடுத்த சில மாதங்களில் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய சக்தி கொண்டதாக ஜோதிட ரீதியாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய முன்னேற்றத்தை சேர்த்துக்கொண்டே செல்லும் இந்த நல்ல காலத்தை நம்பிக்கையுடன் வரவேற்று கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்துங்கள். மகாலட்சுமி தாயாரின் அருளும் குபேர பகவானின் கடாட்சமும் உங்கள் இல்லத்தில் நிலைத்து 2026 ஆம் ஆண்டின் மீதமுள்ள காலம் முழுவதும் செல்வ வளம், அதிர்ஷ்டம் மற்றும் நிலையான முன்னேற்றம் தொடர்ந்து பெருக வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். மீன ராசிக்காரர்களே, இந்த மகாலட்சுமி யோகத்தின் பலன் எல்லோருக்கும் கிடைத்தாலும் ஒரே அளவில் கிடைக்காது என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. ஒரே மீன ராசியாக இருந்தாலும் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் கிரகங்களின் தாக்கம் மாறுபடும். அதனால்தான் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கும் இந்த மகாலட்சுமி யோகம் வெவ்வேறு விதமாக செயல்படும். சிலருக்கு பலன் வேகமாக வெளிப்படும், சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கும். இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த மகாலட்சுமி யோகம் எப்படி செயல்பட போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். முதலில்
பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்களை பற்றி பார்க்கலாம். இந்த மகாலட்சுமி யோகத்தின் முதல் தாக்கத்தை வேகமாக அனுபவிக்கக்கூடியவர்களில் இவர்களும் ஒருவராக இருப்பார்கள். பல மாதங்களாக மனதில் வைத்திருந்த திட்டங்கள் இனிமேல் செயல்பட ஆரம்பிக்கும். பலர் உங்களை பற்றி வைத்திருந்த பார்வை மாறும். உங்கள் முடிவுகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். இதுவரை உங்களுடைய முயற்சியை சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட இனிமேல் உங்கள் வளர்ச்சியை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய தன்னம்பிக்கை இந்த காலத்தில் அதிகரிக்கும். எதையும் தள்ளி போடும் பழக்கம் குறைந்து உடனடியாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். அதுவே இந்த மகாலட்சுமி யோகத்தில் முதல் பலனாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் மிகவும் நிலையான பலனை உருவாக்கும். ஆரம்பத்தில் பெரிய மாற்றம் தெரியவில்லை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் சிறிய முன்னேற்றங்கள் சேர்ந்து சில மாதங்களில் பெரிய உயர்வை உருவாக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசரமாக கிடைக்கும் பலனை விட நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் பலனே அதிகமாக இருக்கும். பல ஆண்டுகளாக மனதில் வைத்திருந்த இலக்குகளை நோக்கி நகர்வதற்கு தேவையான சூழ்நிலைகள் ஒன்றன்பின் ஒன்றாக உருவாகும். உங்களுடைய முடிவுகளில் உறுதி அதிகரிக்கும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற தயக்கம் குறைந்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பப்படி அமைத்துக் கொள்ளும் மனநிலை உருவாகும். இந்த மாற்றம்தான் எதிர்காலத்தில் பெரிய சாதனைகளுக்கு காரணமாக அமையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மகாலட்சுமி யோகம் மிகவும் மங்களகரமான காலத்தை உருவாக்கக்கூடியதாக அமைகிறது. ரேவதி நட்சத்திரத்தின் அதிதேவதையின் அருளும் இந்த காலத்தில் உருவாகும் கிரக ஆதரவும் இணையும் போது பல நாட்களாக தடைபட்டு நின்றிருந்த காரியங்கள் நகர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்த மன அழுத்தம் குறையும். எதிர்காலத்தை பற்றிய பயம் குறைந்து நம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை எடுக்க தயங்கிய சில முக்கியமான முடிவுகளை தைரியமாக எடுக்கக்கூடிய மன உறுதி உருவாகும். குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களுடைய மதிப்பு உயர்வதை பலர் உணர ஆரம்பிப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தினால் அடுத்த சில மாதங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய இந்த 2 நாட்களை ஆன்மீக நம்பிக்கையுடன் நல்ல எண்ணத்துடன் ஒழுக்கத்துடன் பயன்படுத்துபவர்களுக்கு இந்த மகாலட்சுமி யோகத்தின் தாக்கம் இன்னும் வலுவாக வெளிப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப வேகம் அதிகமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலையான உயர்வு உருவாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்ட காலம் உருவாகும். அதனால் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த 2 நாட்களை அலட்சியமாக கடந்து செல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் புதிய முன்னேற்றத்திற்கான தொடக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்களே, ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய இந்த 2 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக வந்து செல்லும் நாட்கள் அல்ல. இந்த மகாலட்சுமி யோகத்தின் காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு சரியான சிந்தனையுடனும் ஒழுக்கத்துடனும் இறை நம்பிக்கையுடனும் பயன்படுத்தினால் வரவிருக்கும் மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக உருவாகும். ஒவ்வொரு நல்ல காலமும் மனிதனின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்காகவே வருகிறது. அந்த நல்ல காலத்தை அடையாளம் கண்டு அதை சரியாக பயன்படுத்துபவர்கள்தான் நீண்டகால முன்னேற்றத்தையும் நிலையான செல்வ வளத்தையும் அனுபவிக்கிறார்கள். இந்த மகாலட்சுமி யோகம் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியையும் வளத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கட்டும். குபேர பகவானின் அருள் உங்கள் குடும்பத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். மகாலட்சுமி தாயாரின் கடாட்சம் உங்கள் வீட்டில் குறையாமல் இருந்து பணவரவு தொடர்ந்து உயரட்டும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கட்டும். தொடங்கும் ஒவ்வொரு காரியமும் நல்ல முடிவை அடையட்டும். நீண்ட நாட்களாக நீங்கள் மனதில் வைத்திருக்கும் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறட்டும். உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவட்டும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கட்டும். நீங்கள் எதிர்பார்க்கும் பொருளாதார உயர்வு விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நிலை பெறட்டும். இறைவன் யாருடைய உழைப்பையும் வீணாக்க மாட்டான். சரியான காலம் வரும்போது அதற்கான பலனை நிச்சயமாக வழங்குவான். அந்த நல்ல காலத்தின் தொடக்கமாக இந்த மகாலட்சுமி யோகம் அமைய வேண்டும் என்பதே நம்முடைய மனமார்ந்த பிரார்த்தனை. அதனால் இந்த 2 நாட்களையும் நம்பிக்கையுடனும் இறை பக்தியுடனும் வரவேற்று
நல்ல எண்ணங்களுடன் முன்னேறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய செல்வ வளமும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் உருவாக வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் இந்த தகவல்களை அறிந்து பயன்பெறட்டும். மேலும் இது போன்ற ஜோதிட பலன்கள், கிரக பயிற்சி தகவல்கள், ஆன்மீக ரகசியங்கள், பரிகாரங்கள், கோவில் மகிமைகள் மற்றும் ஒவ்வொரு ராசிக்குமான விரிவான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜாதக ரகசியம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள். அப்போதுதான் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை மகாலட்சுமி தாயாரின் அருளும் குபேர பகவானின் கடாட்சமும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்து செல்வ வளம், அதிர்ஷ்டம், உயர்வு, நிம்மதி மற்றும் வெற்றி தொடர்ந்து பெருக வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.